ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்று நாம் 23வது தசகத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த தசகத்தின் பெயர் தக்ஷ சரித்தமும் சித்திரகேது உபாக்கியானமும். முதல் 3 ஸ்லோகங்கள் தக்ஷன் என்பவரின் சரித்திரம் சொல்லப்படுகிறது. இந்த தக்ஷன் தக்ஷயஜ்ஞம் பற்றி பார்த்தோமே, அதை செய்தவர் அல்ல. அவர் பிரம்மாவின் புதல்வர், சிவபெருமானுடைய மனைவியான சதி தேவியின் தந்தை. இப்பொழுது நாம் பார்க்க போகிற தக்ஷன் பிரச்சேதர்களின் மகன். இந்த தசகத்தில் 4வது ஸ்லோகத்திலிருந்து 11வது ஸ்லோகம் வரை சித்திரகேது என்பவரை பற்றிய கதை வருகிறது. இந்த தக்ஷன் சித்திரகேது 2 பேருடைய கதைகளும் பாகவதத்தின் 6ஆம் ஸ்கந்தத்தின் இறுதியில் வருகின்றன. 6ஆம் ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டுள்ள விஸ்வரூபன் எப்படி தேவர்களுக்கு குருவானார், அவன் எப்படி நாராயண கவசத்தை செய்தான், எப்படி இந்திரன் வெற்றி பெற்றான், இந்திரன் எப்படி விருத்ராசுரனை கொன்றான் என்பதை பற்றியெல்லாம் பட்டத்ரிகள் சொல்லவில்லை. ஆனால் பட்டத்ரி சித்திரகேது ஒரு சிறந்த விஷ்ணு பக்தன் என்பதால் அவனை பற்றி கூறுகிறார். இந்த தசகத்தோட முதல் ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பிராச்சேதசஸ்து பகவன்ன பரோஹி தக்ஷக. பிராச்சேதசஸ்து பகவன்ன பரோஹி தக்ஷக. த்வத்சேவனம் வ்யதித சர்க விவ்ருத்தி காமக. त्वत्सेवनं व्यधिदसर्ग विवृद्धिकामः. आविर्बभूविद ततालसदष्टबाहुः. आविर्बभूवि तदालसदष्टबाहुः. तस्मै वरं ददिततां च वधूमसिग्नीम्. तस्मै वरं ददिततां च वधूमसिग्नीम्. प्राचेतसस्तु भगवन्न परोहि दक्षः. त्वत्सेवनं व्यधित सर्गविवृद्धिकामः. प्राचेतसस्तु भगवन्न परोहि दक्षः. त्वत्सेवनं व्यदित सर्गविवृद्धिकामः. आविर्बभूविद ततालसदष्टबाहुः. तस्मै वरं ददिततां च वधूमसिग्नीम्. आविर्बभूवि तदालसदष्टबाहुः. तस्मै वरं ददिततां च वधूमसिग्नीम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பகவன், பகவானே, குருவாயூரப்பா. பிராச்சேதசக து, பிரச்சேதஸ்களின் மகனான. அபரஹி தக்ஷக, மற்றொரு தக்ஷன். 16வது தசகத்தில் ஒரு தக்ஷனை பார்த்தோம். அவர் பிரம்மாவோட மகன், சதிதேவியோட அப்பா. அவர் இல்லை, அதனால்தான் இங்கே பட்டத்ரிகள் அபரஹி தக்ஷகன்னு சொல்கிறார், மற்றொரு தக்ஷன்னு. சர்க விவ்ருத்தி காமக, அவரும் படைப்பு பெருக்கம் செய்ய விரும்பி. த்வத் சேவனம் யதித, உங்களை வழிபட்டார். ததா, அப்பொழுது. லசத் அஷ்டபாகு, ஒளியோடு கூடிய 8 கைகளோட. ஆவிர்பூவித, அவர் எதிரில் நீங்கள் தோன்றினீர்கள். தஸ்மை வரம், அவருக்கு வரத்தையும். தாம் அசிக்னி, அசிக்னி என்கிற வதூம் ச, மனைவியையும். ததித்த, அளித்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பிராச்சேதசஸ்து பகவன்ன பரோஹி தக்ஷக. த்வத்சேவனம் வ்யதித சர்க விவ்ருத்திகாமக. ஆவிர்பூவித ततालसदष्टबाहुः. तस्मै वरं ददिततां च वधूमसिग्नीम्.
பிரச்சேதசுக்களின் மகனான இன்னொரு தக்ஷன் என்று பட்டதிரிகள் ஆரம்பிக்கிறார். இந்த தக்ஷன் பிரம்மாவின் மகனும் பரமசிவனின் மாமனாருமான தக்ஷன் அல்ல. இவர் பிரச்சேதசுக்களின் மகன். இந்த தக்ஷன் உங்களுடைய வழிபாட்டில் ஈடுபட்டார். தன்னுடைய வம்சம் நன்றாக விருத்தி அடைய வேண்டுமென்று விருப்பம் கொண்டு உங்களை வழிபட்டார். அவர் முன் நீங்கள் ஒளி வீசும் 8 திருக்கரங்களுடன் தோன்றினீர்கள். அவருக்கு வரங்களை கொடுத்து மனைவியாக அசிக்னி என்பவளையும் அனுகிரகித்தீர்கள்.